ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் என்றும் தாயார் பாகம் பிரியாள் என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் இலுப்பை மரம், தீர்த்தம் தேவ தீர்த்தம். கோவிலின் புராண பெயர் திருக்கொடி மாட செங்குன்றூர். சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில்கள் திருச்செங்கோடு மற்றும் வாசுதேவநல்லூர் ஆகிய இடங்களில் உள்ளன. சுவாமியின் பாதத்தின் கீழ் தேவ தீர்த்தம் உள்ளது. இத்தலம் 1901 அடி உயரம் கொண்டது. இந்த மலையில் ஏற 1200 படிகள் உள்ளன. படியேற முடியாதவர்கள் கோவில் வரை வாகனங்களில் செல்லலாம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். திருச்செங்கோடு என்பதற்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை என்றும் செங்குத்தான மலை என்றும் பொருள். மலையின் பெயரே ஊருக்கு அமைந்துவிட்டது. இந்த மலை உருவானதற்கு புராண கதை உண்டு. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இதற்காக ஒரு பந்தயம் கட்டப்பட்டது. ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலையை அழைத்து பிடித்து கொள்ள வேண்டும். வாயு தன் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்பதே பந்தயம். இதன்படி வாயு வேகமாக வீச மலையின் முகட்டு பகுதிகள் பறந்து சென்று பூமியின் பல இடங்களிலும் விழுந்தன. அதில் ஒன்று திருச்செங்கோடு மலை. ஆதிசேஷ பாம்பு மலையை பிடித்த பொழுது ஏற்பட்ட காயத்தில் இருந்து ரத்தம் கொட்டி மலை செந்நிறமானதாலும் இப்பெயர் வந்ததாக சொல்வர். இம்மலைக்கு நாககிரி, வாயுமலை என்றும் பெயர்கள் உண்டு. சிவன் கோவில்களில் லிங்கம் இருப்பது மரபு. இங்கே மலையே லிங்கமாக கருதப்படுவதால் மலைக்கு எதிரே பெரிய நந்தி உள்ளது. இம்மலையில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் ஆதிகேசவ பெருமாள், செங்கோட்டு வேலவர் அருளுகின்றனர். இம்மலையை பௌர்ணமி நாட்களில் வலம் வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வலம் வந்த பலன் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ இக்கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாதி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. 60 அடி நீளத்தில் 5 தலை நாகத்தின் சிலை கோயில் படிக்கட்டு அருகில் உள்ளது. நாகதோஷம், ராகுதோஷம், கால சர்ப்பதோஷம், கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கின்றனர். நாகத்தின் அருகே அமைந்துள்ள 60 படிக்கட்டுகளை சத்திய படிக்கட்டு என்பர். பல வழக்குகள் இந்த படியில் தீர்க்கப்படுகிறது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளைகளில் சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வழிபடுவார். அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை கண்டு கொள்ள மாட்டார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபமடைந்த பார்வதி, முனிவரே, சக்தியாக என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டாள். இதை அறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என கூறி உமையவளுக்கு தன் இடபாகத்தில் இடம் கொடுத்தார். இடபாகத்தில் தான் இதயம் இருக்கிறது. மனைவி என்பவள் இதயத்தில் இருக்க வேண்டியவள் என்பதற்கேற்ப இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இருவரும் இணைந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் எனப்பட்டது. அர்த்தநாரி என்றால் இணைந்த வடிவம் என பொருள். இந்த வடிவத்துடன் அவர் பூலோகத்திற்கு வந்து சில தலங்களில் குடிக்கொண்டார். அதில் ஒன்றே திருச்செங்கோடு. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும், நாகதோஷம், ராகுதோஷம், கால சர்ப்பதோஷம், கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றலாம். கோவிலின் திருவிழாக்கள் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் ஆகிய நாட்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 208வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.